1.5 மாதத்தில் 5 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றிருக்கிறார் மோடி. வழக்கம் போல் வெற்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார். 3வது முறையும் ஏமாற்றி விடலாம் என நினைத்து மோடி மஸ்தான் வேலைகளை செய்ய தொடங்கியிருக்கிறார். பல லட்சம் கோடிக்கு அறிவிப்புகளை வெளியிடுகிறார். இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தீர்கள் மோடி என்று மக்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பெரும் துரோகத்தை செய்துவிட்டு இங்கு வந்து ஓட்டு கேட்கிறார்கள். சென்னை பெருவெள்ளத்தில் மக்கள் தத்தளித்தார்கள். அப்போது எங்கே போனார் மோடி? தூத்துக்குடி பெருவெள்ளத்தில் மக்கள் தத்தளித்தார்கள். அப்போது எங்கே ஓடி ஒளிந்தார் மோடி? அப்போதெல்லாம் தமிழ்நாட்டை பற்றிய நினைப்பே மோடிக்கு இல்லை. நடிகை கங்கனா ரணாவத்துக்கு நேரம் கொடுத்து 30 நிமிடங்கள் பார்க்கிறார். நடிகர் அக்ஷய்குமாரை அரை மணி நேரம் சந்தித்து பேசுகிறார். கோவில் கோவிலாக சென்று மணி அடிக்கிறார். ஆனால் அரை நாள் ஒதுக்கி தமிழ்நாட்டு மக்களை வந்து சந்தித்து ஆறுதல் கூற நேரமில்லை. பேரிடராக அறிவிக்க முடியாது என்று திமிராக சொல்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பேரிடர் நிதியை பிரதமரை நேரில் சந்தித்து கேட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோரிக்கை மனுவை வாங்கிக் கொண்டு குப்பையில் போட்டுவிட்டார் மோடி. இன்று வரை பேரிடர் நிதியாக சல்லி காசு கூட தரவில்லை. நீட் என்னும் கொடுமையை நீக்க திமுக அரசு சட்டப்பூர்வமாக போராடி கொண்டிருக்கிறது. அதற்கு முட்டுக்கட்டையாக நிற்கிறது மோடி அரசு. நம்மிடம் 1 ரூபாய் நிதியாக பெற்றுக்கொண்டு வெறும் 29 காசுகளை திருப்பி தருகிறது மோடி அரசு. ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 1 ரூபாயை பெற்றுக்கொண்டு திரும்ப 3 ரூபாயை கொடுக்கிறார்கள். மாநில உரிமைகளை பறிக்க துடிக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு மோடி செய்த துரோகங்களின் சாம்பிள் தான் இது. இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகங்களை செய்துவிட்டு எந்த முகத்தோடு வருகிறீர்கள் மோடி? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்க தோன்றுகிறது. வேண்டாம், பிரதமர் என்ற உயர் பதவிக்கு மதிப்பளித்து தவிர்த்து விடுவோம்.